வணக்கம் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம் டிபிஎஸ் 5 நடவு செய்யலாமா, அம்பை ASD 21 இந்த நெல் ரகத்தை நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா டவுட் இருக்கு. சோ அதை கிளாரிபிகேஷன் பண்ற அளவுல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. சோ இந்த இரண்டு நெல் ரகத்தின் கம்பேரிசனை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். முதலாவதா பாத்தீங்கன்னா அடிப்படை விவரம், நெல் ரகங்களின் ஒப்பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா TPS 5 ASD 21. சோ இந்த இரண்டு நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா TPS 5 வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. சோ ASD 21 அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம். இந்த இரண்டு நெல் ரகம் எப்பெல்லாம் நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TPS 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்குருவை நவரை சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாங்க. ASD 21 அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட் சம்பா குருவை நவரைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றதா இருக்கும். சோ இந்த இரண்டு நெல் ரகத்தின் வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா TPS 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 118 நாள்ல இருந்து ஒரு 120 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. அதுவே நீங்க ASD 21 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமா பார்க்கப்படுது. செடி தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு சாயாத தன்மை பாத்தீங்கன்னா இந்த TPS 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அதுவே நீங்க ASD 21 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு சிறிதளவு சாயும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. இந்த TPS 5 ASD 21 இந்த இரண்டு நெல் ரகத்தில் ஒப்பீடுல பாத்தீங்கன்னா முதலாவதா பாத்தீங்கன்னா நம்ம இந்த TPS 5 சொல்லக்கூடிய நெல் ரகம் பாத்தீங்கன்னா எல்லாத்திலுமே கொஞ்சம் முன்னில தாங்க இருக்கு. சோ இந்த ASD 21 சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு சிறிதளவு சாயக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் தகவலை பார்த்திடலாம். சோ TPS 5 விசஸ் ASD 21 நெல் ரகத்தின் ஒப்பீடு மற்றும் விளைச்சல் மற்றும் அரிசி தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TPS 5 அதனோட விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 2.5 டன்ல இருந்து 2.7 டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். இதுவே நீங்க ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6130 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். அரிசியோட தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகம் தாங்க. அரிசி பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருக்கும். TPS 5 நெல் ரகத்தின் சமையல் தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசியை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மாவு தன்மை அதிகமா இருக்கிறதுல இட்லி தோசைக்கு ஆப்பம் இடியாப்பத்திற்கு அதிகப்படியா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. பொதுவா இந்த அரிசி தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். சோ இரண்டாவதா பாத்தீங்கன்னா ASD 21 இதனோட விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2.6 டன்ல இருந்து 2.9 டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. இதுவே நீங்க ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6330 கிலோ வந்து உங்களுக்கு மகசூல் எடுக்கலாம். அரிசி தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகம் தாங்க. அரிசியோட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருக்கும். சமைப்பு திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பத்திற்கு இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வராங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மாவு சத்து உள்ள அரிசியா இந்த அரிசியை பார்க்கப்படுதுங்க. இந்த இரண்டு நெல்லும் இந்த ஸ்டேஜ்ல கம்பேர் பண்ண சொல்ல ரெண்டுமே ஓகே தான். மகசூல் வயசுல இந்த ASD 21 பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. ரெண்டுமே இட்லி அரிசி தான். சோ இது பாத்தீங்கன்னா வர்த்தகத்துல ரொம்பவே முன்னோடியா இருக்குங்க. சோ என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TPC மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த இரண்டு நெல் ரகத்தின் நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு நெல் ரகத்திலும் தாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த TPS 5ல பாத்தீங்கன்னா எதிர்ப்பு திறன் கொண்டதா பார்க்கப்படுதுங்க. ASD 21 அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதமான எதிர்ப்பு உடையதா பார்க்கப்படுதுங்க. சோ ஸ்டெம் போரருக்கு இந்த TPS 5ல பாத்தீங்கன்னா மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய கொண்டதா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. சோ ASD 21 அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதமானதா பார்க்கப்படுதுங்க. சோ பிளாஸ்ட் அதாவது இலையுறைக்கர்களுக்கு இது பாத்தீங்கன்னா மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதா இதை பார்க்கப்படுது. இதுல பாத்தீங்கன்னா மிதமானதான் பார்க்கப்படுதுங்க. சோ இதுல இந்த நோய் எதிர்ப்பு சக்தியில பாத்தீங்கன்னா TPS 5 சொல்லக்கூடியது ரொம்பவே முன்னோடியா விளங்கிக்கிட்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா முற்றிலுமே பூச்சிகளாகட்டும் நோய்களாகட்டும் இந்த குருத்து பூச்சிகளாகட்டும் இது எல்லாத்துக்குமே எதிர்ப்பா இருக்குது. இந்த ASD 21 அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதமா தாங்க இருக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுடைய ஒரு நெல் ரகத்தை நீங்க பயிர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TPS 5 நீங்க செலக்ட் பண்ணலாம். பயிரிட ஏற்ற தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் இந்த நெல் ரகத்தை நீங்க பயிர் பண்ணலாங்க. இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்வெடிக்கும் திறன் பாத்தீங்கன்னா ரெண்டு நெல் ரகத்துக்குமே இருக்குங்க.
அடர் நடவுக்கு 2 நல் ரகமே ஏற்றதுதான். சோ இது சாதாரணமா நீங்க 2 நல் ரகத்தையும் நீங்க வரிசை நடவும் செய்யலாம், அடர்த்தி நடவு செய்யலாம். நீர்ப்பாசனம் அப்படின்ற போது 2 நல் ரகத்துக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். சோ இதுல எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க டிபிஎஸ் 5 எப்போது தேர்வு செய்யலாம், ஏஎஸ்டி 21 எப்போது தேர்வு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிபிஎஸ் 5 பக்கம் தான் போய் ஆகணும். இல்ல எனக்கு அதிகப்படியான மகசூல் வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏஎஸ்டி 21 பக்கம் தான் போய் ஆகணும். பல மாவட்டங்களுக்கு இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டிபிஎஸ் 5 பக்கம் தான் போய் ஆகணும். இது பாத்தீங்கன்னா 2 நெல் ரகமே இட்லி தோசைக்கு பயன்படுத்தக்கூடியதுதான். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏஎஸ்டி 21க்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ இரண்டாவதா பாத்தீங்கன்னா லேட் பிளான்டிங், அதாவது ரெஸ்க் பாத்தீங்கன்னா ரெஸ்க் கண்டிஷன் ரொம்பவே இந்த டிபிஎஸ் 5 சொல்லக்கூடிய நெல் ரகத்துல கம்மி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஎஸ்டி 21 காட்டிலும் ஒரு அளவுக்கு டீசென்டான மகசூல் தரக்கூடிய நெல் ரகமா இந்த டிபிஎஸ் 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்க்கப்படுது. சோ இந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் தரும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அது மட்டும் இல்லாம சாயம் திறன் பாத்தீங்கன்னா இந்த ஏஎஸ்டி 21 நெல் ரகத்துக்கு இருக்குங்க. சோ பெட்டர் ஈல்டு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏஎஸ்டி 21 செலக்ட் பண்ணுங்க. குவாலிட்டியான இட்லி அரிசி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்டி 21 செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ பெஸ்டான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் எனக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ் 5 செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம காற்று மற்றும் இயற்கை சீற்றத்தை தாங்கக்கூடியதாகவும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடையதாகவும் சிறந்த மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகமா நீங்க டிபிஎஸ் 5 தேர்வு செஞ்சு நடவு செய்யலாம். இது 2 நெல் ரகத்தை நீங்க எந்த நெல் ரகம் நடவு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ் 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம், எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மகசூலும் தந்துரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. சோ மேலும் இந்த வீடியோல மேலும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் தகவல் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி வீடியோ வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோ போடுவேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.